அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய திருக்கார்த்திகை தீப திருநாள் நல் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் கொல்கட்டை வச்சுருப்பீங்க. ஓலையில் தான் அவங்க இப்படி கொல்கட்டை இந்த மாதிரி வச்சுருப்பீங்க. நாங்கள் ஓலையில் அவிக்க போகிறோம். நாங்கள் ஓலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கொல்கட்டைக்கு தேவையான அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஒரு 1.5 கிலோ அரிசி மாவு, அப்புறம் சுக்கு போட்டிருக்கேங்க. அப்புறம் இது சிறுபயிறு வறுத்து நல்லா தோல் எடுத்து சிறுபயிறு போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு இது சர்க்கரை போடணும். நல்லா சீனி தேவையான அளவு சீனி போடணுங்க. இப்போ ஒன்றரை கிலோவுக்கு ஒரு 1/4 கப் சீனி போடணும். 3/4 கிலோ சீனி கிட்ட அளவு கரெக்டாக வரம்படுங்க. அப்போதான் இனிப்பு நல்லா கரெக்டாக செட் ஆகி வரும். போட்டாச்சு. இனிமே லைட்டாக உப்பு போட்டு அந்த உப்பு தண்ணி வச்சு தொளிச்சு கரெக்டாக பக்குவமாக பிசைஞ்சு கொண்டு வரணும் மாவை. இப்போ மாவு இந்த பக்கத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவை நேரத்தை அரிசியை ஊற வச்சு மிஷினில் கொடுத்து பிரித்து லைட்டாக வறுத்து வச்சுருந்தாங்க. அதான் இன்றைக்கி ரெடி பண்ண முடியுது. நல்லா பச்சை மாவை நம்ம இடித்து பொய்யாவி காட்டி அவிச்சாலும் கொல்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இப்படி கரெக்டாக அடி வருது. அடி பக்கம் கரெக்டாக இருக்கும். அது இன்னும் ஓடையில் வைக்கணுங்க. ஒவ்வொரு ஓலையிலையும் கொழுக்கட்டை வச்சு இன்னொரு ஓலை வச்சு கட்டி பானையில் நிறைய எடுத்து வச்சாச்சுங்க. எல்லாம் பெரிய பானையில் தான் எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து வச்சுருக்கு. இன்னும் அவிச்சு சாமி கும்பிட்டு சாப்பிடலாம். பெரிய கொழுக்கட்டையாக இருந்துச்சுன்னா
பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக சூப்பராக அழகாக வந்திருக்கு கொழுக்கட்டை. டிங் டிங்.